இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக ஒரு ஸ்டாக் வந்து வாங்குறீங்க. அதே நாளில் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஸ்டாக் வந்துடுமா, இல்லை அப்படின்னா எத்தனை நாள் கழிச்சு வரும், அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை விற்கிறீங்க எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குறீங்கனாலும் சரி, இல்லை எப்போ ஒரு ஸ்டாக்கை விற்றீங்கனாலும் சரி, டி டே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து ட்ரேட் டே அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இதுக்கு டே 1 அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த டே 1ல் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா அது டே 1, அதை டி டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக்கை விற்றீங்கனாலும் சரி, அதை வந்து டி டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டே 1ல் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண அந்த ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா பொசிஷனல் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த பொசிஷனல் ஸ்டேஜில் டே 1ல் வந்து 2 கான்ட்ராக்டர்ஸ், அதாவது 2 ப்ரோக்கரேஜ் சைட்லேயும் வந்து கான்ட்ராக்ட் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பரிமாற்றம் வந்து பண்ணுவாங்க. ஸோ டே 1ல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸு கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்திருக்காது. ஸோ அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T+2 டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது 2வது நாள் தான் அந்த ஒரு ஸ்டாக் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில், அதாவது உங்களோட ஹோல்டிங்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு மேலே T+1 டே அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னமும் அந்த ஸ்டாக் வந்து உங்களோட ஹோல்டிங்ஸில் வரல, அது வரதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த T+1 டே கூட ஜனவரி 2023 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் நம்ம தான் வந்து இந்த T+1 செட்டில்மெண்ட்டே வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வரையும் T+2 செட்டில்மெண்ட்டு தான் இருந்தது. அதாவது நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா 2 நாள் கழிச்சு தான் அந்த ஒரு ஸ்டாக் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஹோல்டிங்ஸாக வந்து சேரும். ஸோ இதனால் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் வாங்கின உடனே உங்களோட ஸ்டாக்கு உங்களோட ஹோல்டிங்ஸில் வந்து சேராது. 2வது நாள்லேருந்து தான் வந்து சேருது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாளில் வந்து டி டே அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அது பொசிஷனல் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் இருக்குது. T+1 டே அப்படின்ற அந்த இடத்துல தான் உங்களோட ஸ்டாக் வந்து உங்களோட ஹோல்டிங்ஸில் வந்து சேரும், உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேயும் வரும். ஸோ இதே மாதிரி தான் செல்லிங்லேயும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி செல்லிங்லேயும் இதே தான் நடக்கும். ஒரு ஸ்டாக்கை நான் விற்கிறேன் அப்படின்னா அது வந்து டி டே, அதாவது ஃபர்ஸ்ட் டே அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃபஸ்ட் டேலேயே என்னோட ஃபுல் அமௌண்ட் வந்து வராது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக 80% ஆஃப் அமௌண்ட் வந்து என்னோட ஃபஸ்ட் டேலேயே வந்துடும். ரிமைனிங் 20% ஆஃப் அமௌண்ட் வந்து என்னோட செகண்ட் டேயில் வந்து வரும். இதையுமே ரீசெண்டாக தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது பணம் அதிகமாக இருக்கும். இதனால் என்னால் ஈஸியாக இன்னொரு டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ செல்லிங் நடக்கும்போது மட்டும் 80% ஆஃப் அமௌண்ட் வந்து டே 1லையும், ரிமைனிங் 20% ஆஃப் அமௌண்ட் வந்து டே 2லையும் கிடைக்கும். இந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் மோஸ்ட் ஆஃப் தி டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸில் வந்து இருக்குது. இதுவே நீங்கள் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் லைக் கொடாக் செக்யூரிட்டிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து T+1 அப்படின்ற அந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் கொடாக் செக்யூரிட்டிஸில் ஒரு ஸ்டாக்கை வந்து விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமா ஒரு ஸ்டாக்கை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா எப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்புறேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் விற்றீங்கன்னா அந்த பணம் வந்து எத்தனை நாளுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மாதிரி நான் நம்புகிறேன்.